வணக்கம், வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரண்டை தொக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். முட்டி வலி, அதுக்கப்புறம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சொல்கிறாங்க. அங்கங்கே வீக்கம் இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி நீர் சேர்ந்த மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் நல்லா குறைக்கும். அதுக்கப்புறம் நிணநீர் ஓட்டம் ரொம்ப நல்லாயிருக்கும். டைஜஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வயிற்றில் ஏதாவது பூச்சி இருந்தால் கூட அதை வெளியே எடுத்துரும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஆரோக்கியமான இந்த பிரண்டையை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியமுடன் சமைக்கலாம். இது எங்கள் அத்தையோட ரெசிபி. இப்போ அந்த பிரண்டையை எப்படி நம்ம கை பார்த்து இது மாதிரி உரிச்சு எடுக்கணும். சின்ன சின்னதாக பீசஸாக கட் பண்ணி 4 பக்கமும் நார் வரும். நம்ம இந்த அவரைக்காயெல்லாம் பண்ணும்போது பீன்ஸ் உரிக்கும் போதெல்லாம் நார் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி இது எல்லா சைடில் இருந்தும் நார் வரும். அதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், பட் ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் பிரண்டையை கையில் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நல்லெண்ணெயை நல்லா கையில் தடவிக்கோங்க. இந்த மாதிரி வெட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஊறல் எடுக்கும், அதனால க்ளவுஸ் கூட போட்டுக்கலாம். இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கை பார்த்து வச்ச பிரண்டை. இந்த பெரிய வெங்காயத்துலேயே கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா குறைச்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. அப்புறம் இந்த பிரண்டையில் அப்பப்போ நார் நம்ம எவ்வளோதான் எடுத்தாலும் கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். லைட்டாக நம்ம தெரிகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் குக்கரில் போட்டு அவிக்க போகிறோம். இப்போ ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் நம்ம கை பார்த்து வச்ச பிரண்டையை அதில் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே மீடியம் சைஸு, ரெண்டுமே சின்ன சின்னதாக நறுக்குனது வெங்காயம், தக்காளி. அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாவை பாதியாக பிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளியை சேர்த்துக்கலாம், அந்த புளியையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கல் உப்பு இப்படி நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதை நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க கல் உப்பை. கொஞ்சமாக அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து இப்போ நம்ம குக்கருக்குள்ளே வச்சு அதை அவிச்சு எடுக்க போகிறோம். குக்கருக்குள்ளே அடியில் தண்ணி வச்சுட்டு நம்ம இந்த பாத்திரம் வைக்கிறோம். மல்டி குக்கிங் இது நான் வேறு டைம் காட்டுறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியலுக்கு அது மேலேயே வச்சு நம்ம இப்போ குக்கரை மூடிட்டு ஆவி வந்தோடனே நம்ம விசில் போட்டுட்டு கரெக்டாக 7 நிமிஷத்தில் நம்ம குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். இதை குக்கர்லேருந்து எடுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம், நல்ல தொக்கு மாதிரி. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அது நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் ஒரு 2-3 பூண்டு தட்டி வச்சுருக்கோம், அதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பிரண்டையை கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அதுவாக வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அப்போ தான் அது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெய் பிரண்டை அது பார்த்திங்களா, சைடெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வருது. அந்த அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த பிரண்டையை மாற்றி வச்சிடலாம். இவ்வளோதான், ஆரோக்கியமான பிரண்டையை நம்ம செஞ்சிட்டோம். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். சூடான சோறில் இந்த பிரண்டை தொக்கை கொஞ்சம் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை. அப்புறம் வாழைத்தண்டு பொரியல், கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு, வாழைப்பூ பொரியல். வாழைப்பூ பொரியல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுவும் எங்கள் அத்தையோட டிஷ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிரண்டையில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.